என்ன நோக்கத்தோடு பிள்ளை அந்த உலகத்துக்கு வந்துச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எழும்பி பிரகாசிப்பார்கள். பிள்ளைய கொடுத்ததும் அவர்தான், வளர்க்கறதுக்கு சம்பளத்தை கொடுக்கறது அவர்தான். நான் சொல்லவா, நீங்கள் மாத்திரம் பிள்ளைகள் கர்த்தருக்கென்று சொல்லி நீங்கள் வளர்ப்பீர்களானால் ராஜ அரண்மனையிலிருந்து உங்களுக்கு பணமும் பொருள் வரும். நான் மோசேயுடைய தாய் மோசையை வளர்ப்பதற்கு காசு எங்க தெரியுமா வந்துருந்துச்சு? பார்வனுடைய கஜானாவை கர்த்தர் காலி பண்ணி இவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபுல் பண்ணி இந்த குழந்தையை வளர்க்கும்படி கர்த்தரே சம்பளம் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அவருக்கென்று வளர்க்கிறபடினால். நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, அதான் நான் சொன்னேன், இளம் வயதிலிருந்து ஒரு 3 வயது 4 வயது ஆகும் போதே, நம்ம சொல்றோம் 3 வயது 4 வயதுன்னு, ஆனா இந்த யோகபேத் மோசையுடைய தாய் யோகபேத் எப்போ தெரியுமா வளர்த்தா? 3 மாசத்துக்குள்ளே கர்த்தருக்குன்னு வளர்த்துட்டா. 3 மாசத்துக்குள்ள அவன் மேல வெறி கொண்டு, நீ எகிப்தியன் அல்லடா, நீ எபிரேயன், நீ எபிரேயன், எகிப்தில இருக்கலாம், எகிப்தில வளரலாம், எகிப்தில வாழலாம், எகிப்தின் சகல வித்தைகளை நீ கை கொள்ளலாம், ஆனால் நீ ஒரு எகிப்தியன் அல்ல. நீ யார் தெரியுமா? எபிரேயன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து மீட்பதற்கென்று தேவன் உன்னை அவருக்கென்று வளர்க்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லி 3 மாசத்துக்குள்ள வளர்த்த இந்த பிள்ளையே மிகப்பெரிய காரியத்தை சாதித்திருக்குமானால், 3 வயசுக்கு மேல வளர்க்கிற உங்க பிள்ளைகள் அதை விட மேலான காரியத்தை இந்த உலகத்திலே சாதிப்பார்கள். அநேக வாலிப பிள்ளைகளை, தேவனுக்கு உத்தமமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அற்புதமான கருவிகளாக உங்க பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? நாம் அவருக்கென்று பிள்ளையை வளர்க்கிறபடியினால் அந்த ஆசை வருதா? என் பிள்ளை கர்த்தருக்காக, அதாவது நல்லா படிக்க வைங்க, நல்லா பதவி உயர்வை எதிர்பாருங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாப்பை எதிர்பாருங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தை பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள ஊத்துங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் சோறை ஊட்டும் போது, நீ உலகத்தான் அல்ல, நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ பாவி அல்ல, பரிசுத்தவான், நீ தேவனுடைய பிள்ளை. குழந்தைகளாக இருக்கும் போதே, பிள்ளை பிறக்கும் போதே, முதல் பாலை தாய் ஊட்டும் போதே இந்த மாதிரி ஊட்டி பழகிட்டையும் வச்சுங்களேன், உங்கள் பிள்ளைகள் நல்ல வாலிப வயதில் வரும்போது கடவுளுடைய கையில் உள்ள பலவான்களாக, அம்புகளாக, என்ன நோக்கத்தோடு பிள்ளை அந்த உலகத்துக்கு வந்துச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எழும்பி பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா.